அதிகமாக எடுத்துக்கிட்டா கிட்னி பாதிக்கப்படுமா? எந்த அளவுக்கு உணவுல புரதச்சத்து எடுத்துக்கணும்னு பெங்களூர்லேருந்து அகமது கேட்டிருக்காங்க. இந்த புரதச்சத்தை பற்றி முதல்ல கொஞ்சம் பார்க்கலாம். அப்போ தான் கிட்னி பாதிக்குமா இல்லையாங்கிறத நம்மால் புரிஞ்சுக்க முடியும். நம்ம உடம்பில் இருக்கிற அணுக்கள், இந்த செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த அணுக்களுக்கெல்லாம் புரதம் தேவை. இந்த புரதம் என்ன செய்கிறதுன்னு சொன்னால், இட் பில்ட்ஸ் அண்ட் மெயின்டெயின்ஸ் ஆல் ஆர் செல்ஸ். நம்ம உடம்பில் இருக்கிற மில்லியன் கணக்கான அணுக்கள், அந்த அணுக்கள் எல்லாம் கட்டுமானத்திற்கும் அந்த அணுக்களை பராமரித்து அந்த அணுக்கள் சிதைந்து போகாமல் நல்ல அணுக்களாக செயல்படுவதற்கும் புரதம் தேவை. இந்த புரதத்தினுடைய கான்ஸ்டிடியூவன்ட் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா புரதம் அப்படிங்கிறது நாம் ஒரு பெரிய மேக்ரோ மாலிக்யூலை சொல்கிறோம். அதை உள்ளே உடச்சி போனால் அதனுடைய மாலிக்யூல்ஸ், அதுக்கு அமினோ ஆசிட் அப்படின்னு பேர். புரதத்தினுடைய உட்கூறுகள், அந்த மைக்ரோ கான்ஸ்டிடியூவன்ஸ் ஆஃப் தி புரதம் அப்படின்னா அது அமைனோ ஆசிட்ஸ். பல வகையான அமைனோ ஆசிட்ஸ் இருக்குது. எல்லா அமைனோ ஆசிடும் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதில்ல. இந்த விதவிதமான அமைனோ ஆசிட்ஸ் தான் அனைத்து அணுக்களுக்கும் அவசியம். ஆக புரதம் நம்முடைய உடலுக்கு மிகவும் தேவை. சரி, இப்போ அடுத்தது புரதத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் அல்லது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்னன்னு பார்க்கலாம். நான் முதலியே சொன்னேன், நம்ம செல்ஸ் எல்லாமே மெயின்டெயின்ட், பில்ட் அண்ட் மெயின்டெயின்ட் பை ப்ரோட்டீன்ஸ். இந்த அணுக்கள்லாம் கட்டப்பட்டுனா அந்த அணுங்கிறது உருவாவதற்கு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன கூறுகள், இது எல்லாத்துக்குமே அந்த கட்டுமானத்திற்கு புரதம் அவசியம். ப்ளஸ் அந்த அணுக்கள் நன்றாக செயல்படுவதற்கு, இப்போது கல்லீரல் இருக்குது, லிவர், அந்த லிவரில் இருக்கிற அணு சரியாக செயல்படணும்னா அதுக்கு புரதம் தேவை. அதே மாதிரி வேறு திசுக்கள், பிரெயினில் இருக்கிற நியூரான் செயல்படுவதற்கு புரதம் தேவை. அப்போ இதுக்கெல்லாம் அந்த புரதம் தேவையாக இருக்கிறது, அந்த நன்மையை தருகிறது. இன்னொன்று என்னன்னா, நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சில சமயத்தில் நான் பலசாலி அப்படின்னு காட்டுறதுக்கு இப்படி பைசப்ஸ் காட்டுகிறேன் அப்படின்னு குழந்தைகள் கூட காட்டுவார்கள் இல்லையா? இந்த தசைகள் இருக்கே, மசில் அப்படின்னு சொல்கிறோமே, இந்த மசில் மாஸ், நமக்கு நல்ல தசைகள், நல்ல கெட்டிப்பட்ட நன்றாக உழைக்கக்கூடிய தசைகள், அந்த மசில்ஸுக்கு காரணம் புரோட்டீன் தான். புரோட்டீன் இருந்தால் தான் மசில் மாஸ் நன்றாக இருக்கும். புரதச்சத்து குறைபாடு இருந்தால் அப்படியே தசையெல்லாம் தளர்ந்து போய் தசை வேலையே செய்யாமல் அவங்க ஒரு மாதிரி ஒல்லியாக இருக்கிறது மாத்திரமில்லை, அவங்களுடைய தசைகள் தளர்ந்து போகும். இது தவிர புரதம் செய்யக்கூடிய நல்ல பணிகள் அப்படின்னு பார்த்தா, நம்முடைய இரத்த சர்க்கரை அளவை சரியான விகிதத்தில் மெயின்டைன் பண்ணுவதற்கு நமக்கு புரதம் தேவை. நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை புரதம் மெயின்டைன் பண்ணுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி நன்றாக இருக்க வேண்டும், இம்யூனிட்டி நன்றாக இருக்க வேண்டும்னா அதுக்கு நமக்கு புரதம் வேண்டும். சரி, ஒரு இடத்துல காயம் பட்டுடுது, அந்த காயம் சீக்கிரம் ஆறணும் அப்படின்னா அங்கே தேவைப்படுகிற அந்த நார் திசு, கொலாஜன், இவையெல்லாம் உருவாவதற்கு புரதம் தேவை. புரத குறைபாடு இருந்தால் அப்போது காயங்கள்லாம் திரும்பியும் சரியாகிறது, சீக்கிரமாக சரியாகாது. அது மாத்திரமில்லை, இப்போ ஏதோ ஒரு நோய் வருது, சின்னதாக ஒரு நோயே வருதுன்னு வச்சுப்போம், 2 நாள் ஃபீவர் இருந்தது, 2 நாள் ஜலதோஷம் இருந்ததுன்னா அதுலேருந்து சரியாகணும்னு சொன்னால் இந்த ரெக்கவரி பாத் இருக்குது பாருங்கள், அந்த ரெக்கவரி பாத்துக்கு கூட புரதம் நமக்கு தேவை. மூளையினுடைய புரிதல் சக்தி, காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோமே, ஒன்றை புரிந்து கொள்ளுதல், ஒன்றை கிரகித்து கொள்ளுதல், அந்த காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன், அதற்கும் புரதம் நிறையவே தேவை. மூளையின் புரிதல் உணர்தல் பணிகளில் புரதத்துக்கு நிறைய பங்கு இருக்குது. இதெல்லாம் விட நல்ல புரதச்சத்து இருக்கக்கூடிய உணவை சாப்பிட்டோம்னு சொன்னால் ஒரு பசி நிறைந்த ஒரு ஃபீலிங் வரும், ஒரு சட்டாயிட்டி, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். அப்போ என்ன, உடனே சாப்பிடணும் அப்படிங்கிற கிரேவிங் வராது. அப்படின்னா வெயிட் லாஸ் சொல்கிறோம் இல்லையா, வெயிட்டை சரியாக வச்சுக்கிறதுக்கும் வெயிட் லாஸுக்கும் கூட புரத உணவு நமக்கு உதவி செய்யும். கர்ப்பிணிகளுக்கு புரதம் தேவை, அத்லீட்ஸுக்கு நிறைய புரதம் தேவை, நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிறவங்களுக்கு நிறைய புரதம் தேவை. இப்போ இதையெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா, இதை வைத்துக்கொண்டு புரதம் எவ்வளவு சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கணக்குக்கு வருவோம்.
சராசரியாக அவரவர்களுடைய உடல் எடையில் 1 கிலோகிராமுக்கு 0.8 கிராம் புரதம் இருப்பது சரியான விகிதம். 70 கிலோ அவருடைய எடைன்னு சொன்னால் அவருடைய உணவில் ஒவ்வொரு நாளும் 56 கிராம் புரதம் இருப்பது நல்லது. சாதாரணமாக நம்ம உணவில் புரதத்தினுடைய ப்ரொப்போர்ஷன், ஏன்னா இந்த கிராம் எல்லாம் கணக்கு பண்ணி கரெக்டாலாம் சாப்பிட முடியாது. அது மாத்திரம் இல்லை, நம்ம புரதம்னு நேரடியாக அப்படியே புரதத்தை மாத்திரம் உட்கொள்ளவில்லை, அந்த புரதத்தோடு மற்றதெல்லாம் சேர்ந்து தான் இருக்கும். அதனால் இந்த கிராம் கணக்குங்கிறது எக்ஸ்பர்ட்ஸ் இந்த கிராம் கணக்கை சொல்லுவாங்க, அவங்க டயட்டில் எப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவாங்க. நீங்கள் இப்படி பாருங்கள், நம்ம உணவில் 10லேருந்து 35% நமக்கு கிடைக்கக்கூடிய கேலரிஸில் புரதத்தால் இருப்பது நல்லது. ஒரு நாளைக்கு நமக்கு 2000 கேலரி நாம் உட்கொள்கிறோம்னா அதில் 10 to 35%ன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சராசரியாக 20%க்கு குறைவாகத்தான் இருக்குது. அதனால் 20% கேலரி புரதத்தால் கிடைக்கும்னு சொன்னால் அதையே நம்ம ஹை ப்ரோட்டீன் டயட் அப்படின்னு தான் சொல்கிறோம். இந்த ஹை ப்ரோட்டீன் டயட் சில பேருக்கு தேவை. யாருக்கு? முன்னாலேயே சொன்ன மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு தேவை, நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிறவங்க, அத்லீட்ஸாக இருக்கிறவங்க, வளரும் பருவத்தில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நிறைய புரதம் தேவை. அப்போ தான் அந்த மசில் மாஸ் கரெக்டாக அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும். அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஹை ப்ரோட்டீன் டயட் தேவை. ரெண்டாவது, காயம் பட்டிருக்கிறவங்க, இல்லைனாக்க ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை சர்ஜரி நடந்திருக்கு அவங்களுக்கு, அவங்க சர்ஜரியிலேருந்து மீண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அந்த மாதிரி சந்தர்ப்பத்திலையும் ஹை ப்ரோட்டீன் டயட் தேவை. வயது ஏற ஏற சில சமயங்களில் அந்த கிட்னி அதனுடைய செயல்பாடு இளமையில் இருந்த மாதிரி இல்லாமல் அது கொஞ்சம் கஷ்டப்பட தொடங்குகிறதுன்னு சொன்னால் அப்போது இந்த புரோட்டீன் டயட் கிட்னியை பாதிக்க ஆரம்பிக்கும். காரணம் வேறு ஒன்றும் இல்லை, அந்த புரோட்டீன் மாலிக்யூல்ஸ் எல்லாம் உடலை விட்டு வெளியில் போக வேண்டும், வெளியேற வேண்டும், அதனுடைய அந்த பை ப்ராடக்ட் எல்லாம் வெளியில் போகணும்னு சொன்னால் அதுக்கான வழி கிட்னியில் அது வடிகாலிடப்பட்டு சிறுநீர் வழியாக செல்வது தான். அப்போது கிட்னியில் போய் அதை அடைக்கும். அது நிறைய இருந்துருச்சுன்னு சொன்னால் அந்த வயசில் முதுமை வந்த நிலையில் அவர்களுடைய கிட்னி சரியாக செயல்படலை, இல்லை வேறு ஏதோ காரணத்தினால கிட்னி சரியாக செயல்படலைன்னா அப்போ இந்த ஹை ப்ரோட்டீன் டயட்டுங்கிறது அவங்களுக்கு கிட்னியை பாதிக்க ஆரம்பிக்கும். இது பொதுவாக எல்லாருக்கும் நிறைய ப்ரோட்டீன் சாப்பிட்டா கிட்னியை பாதிக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்போ சின்ன குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள், வளரும் பருவம், அவர்களுக்கு ஆனபாலிசம், மெட்டபாலிசத்தில் ஆனபாலிசம்னு ஒன்று உண்டு, கேட்டபாலிசம்னு ஒன்று உண்டு. கேட்டபாலிசம்ங்கிறது சிதைவது, செல்லெல்லாம் சிதைந்து கொண்டே போகும். ஆனால் ஆனபாலிசம்ங்கிறது செல்லெல்லாம் கட்டுமானத்தில் இருப்பது. வளரும் குழந்தைகளுக்கு புரதம் தேவை. அதனால் பொதுவாக ஹை ப்ரோட்டீன் டயட் கிட்னியை பாதிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. சிலரில் அவர்களுடைய வேறு வகையான உடல் அமைப்பு காரணமாக, கோமார்பிடிட்டி இல்லைன்னா அவர்களுடைய முதுமை, இவற்றின் காரணமாக அவர்களுக்கு ஹை ப்ரோட்டீன் டயட்டுங்கிறதோ இல்லை கொஞ்சம் கூடுதலான புரோட்டீன், ரொம்ப ஹையாக இல்லாமல் கூடுதலான புரோட்டீன் கூட அவங்களுக்கு கிட்னியை பாதிக்க ஆரம்பிக்கலாம். அதனால் இதை தெரிந்து கொண்டு அவரவர்கள் உங்கள் மருத்துவர்கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது நோய் இருக்குன்னா கண்டிப்பாக மருத்துவர்கிட்ட போயிருப்பீங்க இல்லையா, அவங்க சொல்கிறத கேட்டு அதுபடி நடக்கிறது நல்லது. இது நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு, நாம் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறதுங்கிறது நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு. இங்கே சொன்னாங்க அதனால் நான் ஹை ப்ரோட்டீன் டயட் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சப்போஸிங் உங்கள் டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? அல்சர் நோய்க்கு எந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் சாப்பிடணும், உணவுப் பொருட்கள் மூலமா இதை சரி செய்ய முடியுமான்னு இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. அல்சர் நோய்க்கு என்ன மாதிரியான உணவு சாப்பிடலாம் அப்படின்னு ஒருத்தங்க ரொம்ப ஆதங்கமாக கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கு பதிலை பார்க்கறதுக்கு முன்னால் முதல்ல அல்சர்னா என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். அல்சருங்கிற வார்த்தைக்கு புண், காயம் அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ என்ன ஆகுது, இரைப்பை புண், கேஸ்ட்ரிக் புண் இருக்கு இல்லையா, அதைத்தான் நாம் அல்சர்னு குறிப்பிடுறோம். பெப்டிக் அல்சர் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெப்டிக்குங்கிறது இரைப்பையோட தொடர்புடையது. ஆசிட் பெப்டிக் டிசீஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. முன்னெல்லாம் பெப்டிக் அல்சர்னு சொன்னோம், இப்போ அப்படி சொல்கிறது இல்லை, ஆசிட் பெப்டிக் டிசீஸ் அப்படின்னு தான் சொல்கிறோம். இது என்ன ஆகுதுன்னு சொன்னால், நம்ம இரைப்பையில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அது செக்ரீட் ஆகுது, அது செரிமானத்திற்கு தேவை.
இப்போ நம்ம உணவு சாப்பிடும்போது அந்த உணவுக்கு எவ்வளவு ஆசிடோ அது சரியாக போச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. சில நேரத்தில் என்ன ஆகும், உணவு குறைச்சலாக இருக்கும், கொஞ்சம் ஆசிட் பல காரணங்கள்னால கொஞ்சம் அதிகமாக செக்ரீட் ஆகிருக்கும். இல்லையா அந்த பேலன்ஸ் எங்கேயோ ஒரு இடத்துல அப்செட் ஆகும்போது அந்த ஆசிட் இரைப்பையில் தேங்கிடும். இல்லைன்னா அந்த இரைப்பையில் இருக்கிற திசுவை அதை அரிச்சிரும். நீங்கள் வீட்டில் சில சமயத்தில் ஆசிட் போட்டு க்ளீன் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்போ அந்த ஆசிட் போட்டு க்ளீன் பண்ணும்போது அது தண்ணி கலந்து நம்ம டைல்யூட்டாக தான் க்ளீன் பண்ணுவோம். ஆனால் கூட சில தரையிலெல்லாம் அது போட்டோன்னா அப்படியே பொறி பொறியாக ஆயிரும். நீங்கள் சில இடங்களில் போட்டால் அது அப்படியே அதை சாப்பிட்டுடும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்கிற மென்மையான திசு, இரைப்பையில் இருக்கிற அந்த மென்மையான மியூக்கோசா திசுவை கூடுதலான அமிலம் இருந்தால் அது சாப்பிட்டுடும். அதனால் புண் வரும். அதுதான் நம்ம கேஸ்ட்ரிக் அல்சர் இல்லை பெப்டிக் அல்சர் அப்படின்னு சொல்கிறோம். இது இரைப்பையில் வரலாம், இல்லைன்னா இரைப்பைக்கு பக்கத்தில் இருக்கிற டியோடினம் அப்படிங்கிற குடலின் முதல் பகுதியில் கூட வரலாம். இப்போது இந்த நோயினால் ஒன்று புண்ணாகவே இருக்கலாம், அது இல்லை புண் வருவதற்கு முன்னால் நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், கையை எங்கேயோ சிராய்ச்சிக்கிறீங்க, காயமாக படுறதுக்கு முன்னால் லேசாக சிராய்ச்சிருந்தீங்க, இல்லை லேசாக கொஞ்சம் உங்கள் கையில் ஆசிட் பட்டுதுன்னா என்னாகும், அந்த இடம் கொஞ்சம் ஒரு மாதிரி கன்னி போகும், முழுசாக புண்ணுன்னு வந்திருக்காது இல்லையா? அந்த மாதிரியும் நம்ம இரைப்பை திசுவில் முழுசாக புண்ணுன்னு ஒன்று வராமல் அந்த இடம் கன்னி போய் அந்த திசு கொஞ்சம் மென்மையாக ரொம்ப அப்படியே ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கலாம். அதைத்தான் கேஸ்ட்ரைட்டிஸ், அழற்சி, இரைப்பையில் இருக்கக்கூடிய அழற்சின்னு சொல்கிறோம். கேஸ்ட்ரைட்டிஸாக இருக்கலாம், நல்ல புண்ணாகவே வந்திருக்கலாம். சில பேருக்கு இந்த புண் அப்படியே துளை விழுந்து பொத்தல் விழுந்து பர்ஃபரேஷனே கூட வந்துடும். இப்போது நம்ம இந்த கேஸ்ட்ரைட்டிஸும் சரி இந்த புண்ணுங்கிறதும் சரி, இதுக்கு என்ன மாதிரியான உணவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல புண் வரைக்கும் அது போகாமல் அதை தடுக்கிறது நல்லது. அப்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது வயிற்று எரிச்சல், இந்த எரிச்சலில் கூட எப்படின்னாக்க ஹார்ட் பர்ன் அப்படின்னு சொல்லுவோம், நெஞ்சு பகுதியிலேயே ஒரு எரிச்சல், அந்த மாதிரி எரிச்சல் இருக்கிறது, இல்லைனாக்க ரொம்ப ஏப்பம் வருது, அப்படியே உள்ளே சாப்பிட்டது மறுபடியும் அப்படியே ஒரு எக்களிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எக்களிச்சு வருது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் மருத்துவரை நாடுவது நல்லது. ஆனால் உணவில் ஒரு சாத்விகமான உணவு தேவை. என்ன மாதிரியான உணவு சாப்பிட்டால் கேஸ்ட்ரைட்டிஸ் வராமல் இருக்கும், இல்லைனாக்க இந்த வயிற்று அல்சர் வராமல் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சாத்விகமான உணவு சாப்பிட வேண்டும். ரொம்ப காரமான உணவு சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த காரமான உணவு போய் தங்கிடுச்சு அப்படியே இரைப்பையிலனா அது இந்த அல்சரோட இந்த அமிலத்தோடு சேரும்போது நல்லாவே அந்த இடத்த வந்து புண்ணாக்கி விட்டுடும். அதனால் ரொம்ப காரமான உணவு, நிறைய இந்த ஃப்ரை பண்ணின உணவு இருக்குது பாருங்கள், கொழுப்பு சத்து ரொம்ப சேர்ந்த உணவு, அந்த மாதிரியான உணவும் கூடாது. நல்ல ஃப்ரை பண்ணி நிறைய எண்ணெய் இருக்கக்கூடியதுன்னா அதில் என்ன பிரச்சனைன்னா அந்த கொழுப்பு சத்து நிறைய இருக்கிற உணவு இரைப்பையை விட்டு சீக்கிரமாக வெளியில் போகாது. சாதாரணமாக மற்ற உணவெல்லாம் ஒரு 4 மணி நேரத்தில் கேஸ்ட்ரிக் எம்டியிங் டைம் இரைப்பையை விட்டு குடலுக்கு போக ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த நிறைய இது ஃபேட் இருக்கக்கூடிய உணவு என்ன ஆகும்னா அப்படியே தங்கும். அப்படி தங்கும்போது என்ன, அமிலம் சுரந்து கொண்டே இருக்கும். அப்போது இன்க்ரீஸ் ஆகுது, அமிலத்தினுடைய அந்த குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது அங்கேயே அது சுற்றி 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 வரும்போது அந்த திசுவை அது சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த ஃப்ரைடு ஃபுட்டு, ரொம்ப டீப் ஃப்ரைடு, நிறைய கொழுப்பு சத்து இருக்கக்கூடிய உணவெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஸ்பைசி, நிறைய மசாலா பண்டங்கள் சேர்ந்தது, நல்ல காரம் இருக்கக்கூடிய அந்த ஸ்பைசி ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும். பொதுவாக என்ன மாதிரி உணவு சாப்பிடலான்னு சொன்னால், கொஞ்சம் இந்த முழு தானியம் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, ஹோல் கிரெயின், அந்த மாதிரியான தானியங்கள் சாப்பிடலாம். அதே மாதிரி லீஃபி வெஜிடபிள், பச்சை காய்கறிகள், நல்ல இலை போல் இருக்கக்கூடிய காய்கறிகள், குறிப்பாக கேபேஜ் போன்றவை சாப்பிடலாம். இந்த பழங்கள்லேயே பெரி அப்படிங்கிற பழம், ஸ்ட்ராபெரி அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பழங்கள் சாப்பிடலாம். சில பேருக்கு ஆரஞ்சு போன்ற பழங்கள் சாப்பிட்டால் கூட அந்த வயிற்று எரிச்சல் அதிகமாகும். ஏன்னா அதில் சிட்ரிக் ஆசிட் இருக்குது, அந்த சிட்ரிக் ஆசிட் சில பேருக்கு அதிகப்படுத்தும். ஆலிவ் ஆயிலில் பிரச்சனை வரதில்லை, அதனால் ஆலிவ் ஆயில் சேர்த்த அந்த பண்டங்கள் சாப்பிடலாம்.
இதில் காரம்னு சொல்லும்போது நல்ல இந்த மிளகாய் காரம் அதில் தான் வந்து நிறைய கேஸ்ட்ரைட்டிஸ் வரும். அதே இது இஞ்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இஞ்சியில் கேஸ்ட்ரைட்டிஸ் வருவது மிக குறைவு. ஜென்ரலாக சொன்னோன்னு சொன்னால் நிறைய ஃபைபர் நார்ச்சத்து இருக்கிற உணவு சாப்பிட்டால் இந்த அல்சர் குறையும். ரா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், டொமேட்டோ போன்றவை சாப்பிட்டால், பீன்ஸ் பயறு வகைகள், இந்த அவரை பயறு வகைகள் இவையெல்லாம் சாப்பிடும்போது குறையும். ஆனால் சில பேருக்கு அதில் கூட அவரை, பீன்ஸ் போன்றவை கொஞ்சம் கேஸ்ட்ரைட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். சில பேருக்கு பச்சை வாழைப்பழம், பொதுவாக மஞ்சள் வாழைப்பழம் குறைக்கும், கேஸ்ட்ரைட்டிஸை குறைக்கும். ஆனால் சில பேருக்கு பச்சை வாழைப்பழம் கேஸ்ட்ரைட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் தயிர் சாப்பிடலாம். தயிரில் இருக்கக்கூடிய அந்த லாக்டோபாசில்லஸ் அது வந்து கொஞ்சம் அந்த கேஸ்ட்ரைட்டிஸை குறைக்கும். ஏற்கனவே வேறு ஒரு இதில் நம்ம இந்த விஷயங்களெல்லாம் பார்த்துருக்கோம். எப்படி வந்து நம்முடைய இரைப்பை ஆரோக்கியத்தை வைத்திருப்பது அப்படிங்கிறதுல பார்த்துருக்கோம். அதையும் கொஞ்சம் நினைவுபடுத்திக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் நமக்கு உதவியாக இருக்கும். இந்த மாதிரியான உணவுகள், எங்கே அமிலத்தன்மையை அதிகப்படுத்தாத உணவுகள் சாப்பிட்டால் கேஸ்ட்ரைட்டிஸ்க்கு நல்லது. அப்படி இல்லாமல் அமிலத்தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை சாப்பிட்டால் அது சரியாக இருக்காது. முக்கியமாக கொழுப்புச்சத்து அதிகமாக இருக்கிற தேங்கி போகிற உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும்.